அதாவது ஜனநாயகன் வந்து டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியே சென்சாருக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணி அதில் வந்து கடைசியில் அதில் சில விஷயங்கள்னால அது ரிவைசிங் கமிட்டிக்குன்னு போச்சுது. திருப்பி அது ரிவைசிங் கமிட்டிக்கு போனேன்னா டீட்டெயிலாக பேச டைம் எடுக்கும். பல தடவை பேசிட்டோம். அதனால சுருக்கமாக சொல்லிடுறேன். ரிவைசிங் கமிட்டிக்கு அந்த படம் போச்சுது. போன உடனே அவங்க அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. நம்ம படம் வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அப்ளை பண்ணோம். 13ஆம் தேதி படம் பார்த்தாங்க. 5 பேர் கொண்ட குழு பார்த்தாங்க. அதில் ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து இந்த படம் வெளியே வந்தால் பெரிய கலவரம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க உள்ளால. அதில் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளால அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. கிறிஸ்தவங்கெல்லாம் எவ்வளோ நல்லவங்க தெரியுமான்னு பேசியிருக்காங்க. நல்லவங்க தெரியுமா? நான் கிறிஸ்தவங்களை பற்றியே சொல்லலையே. மதமாற்ற கும்பலை, அந்த மதவெறி கும்பலை பற்றி தானே நம்ம பேசியிருக்கோம். அது இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயத்த சொல்லி அதனால் இந்த படத்துக்கு எதிராக அவங்க கருத்து சொன்னதுனால இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி அனுப்புனாங்க. ஓகே, ரிவைசிங் கமிட்டியில் படம் பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜனவரி 22ஆம் தேதி ஆன்லைனில் ரிவைசிங் கமிட்டிக்கான விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆச்சு. உடனே நாங்கள் ரிவைசிங் கமிட்டியை நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணி விட்ட ஜனவரி 22. ஜனநாயகன் படம் என்ன நடந்ததுன்னா, அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு பிப்ரவரி மாதம் கடைசியில் கோர்ட்லேருந்து வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்களும் அப்ளை பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தான் பண்ணாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு பின்னாடி தான் ஜனநாயகன் படம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை செய்யப்பட்டது. நாம் வந்து ஜனவரி 22ஆம் தேதியே ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் அந்த இது வந்து அப்படியே இழுன்னு இழுத்து அப்படியே கொண்டு போய் மார்ச் மாதம் 18ஆம் தேதி மும்பையில் வச்சு படம் பார்த்து கிட்டத்தட்ட 58 நாள், 2 மாதம். அது ஏன் இழுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஏதோ போகுது நம்மளும் பொறுமைன்னு போயிட்டே இருந்தோம். கடைசியில் தான் தெரிஞ்சது அந்த துறையினுடைய இணை அமைச்சராக இருக்க டாக்டர் எல் முருகன் தான் வந்து இந்த படத்தை நாசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இன்னும் யாரெல்லாம் துணை போன இருக்கு பார்ப்போம். அதில் வந்து இவர் வந்து அந்த வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுது. அண்ணாமலைக்கு நம்ம தீவிரமாக ஆதரவாக இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு காரணமாக வச்சுட்டு நம்மளே ஏதோ பழிவங்கிறத நினச்சிட்டு நம்மளே பிஜேபிக்கு இது ஏதோ ஒரு வகையில் உதவும், இந்து தர்மத்துக்கு உதவும், தேசியவாதிகளுக்கு சாதகமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்துக்கள் மத்தியில். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் 4 ஓட்டு பிஜேபி கிடைக்கும். படம் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்குவாங்க. கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம முயற்சி பண்ணால் அந்த துறையின்னு நம்மளுக்காக ஒரு அமைச்சராக உட்கார வச்சா அந்த வேலையை பார்த்து வச்சுக்கிட்டாரு.